உங்கள் பேபி சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் அயன் ரிச் இருக்கணுமா அப்படின்னா இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறது 3 சூப்பர் டேஸ்டி அயன் ரிச் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரெசிபி நட்ஸ் உருண்டை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டோர் பாட் ஸ்நாக்ஸை விட ஹெல்த்தியாகவும் எனர்ஜி ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, டேட்ஸ், கருப்பு திராட்சை, டேட்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த பாதாம் ஆட் பண்ணி நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி ஆட் பண்ணி அதையும் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பிஸ்தா ஆட் பண்ணி அதையும் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமாக கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். அப்புறம் டேட்ஸில் இருக்க சீடு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டேட்ஸை குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. இதை எல்லாமே ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த டேட்ஸ் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்சரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிட்டு நல்லா குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ரெசிபி பொட்டுக்கடலை உருண்டை. சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஆனால் சூப்பர் நியூட்ரிஷன் கிடைக்கும். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, அப்புறம் வெல்லம் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணி நல்லா பொட்டுக்கடலை லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து இப்போது தண்ணி ஊற்றிக்கிட்டு அதோட வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா வெள்ளை பாகு ரெடி ஆகிற வரைக்கும் வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் வெள்ளை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி பார்த்து ஊற்றுங்க, நிறையா ஊற்றிடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது நம்மளோட வெள்ளைப்பாகு ரெடி. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் பொறுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதோடவே அந்த ஏலக்காவையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பிளேட்டில் பொட்டுக்கடலை பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலக்குனிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடக்கும். இப்போது கரெக்டாக இருக்குது. ஸோ இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட டேஸ்டியான பொட்டுக்கடலை உருண்டை ரெடி. புரோட்டீன், அயன், கால்சியம் இதெல்லாம் நிறைந்தது இந்த பொட்டுக்கடலை உருண்டை. ஸோ பேபிஸ்க்கு ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்கள் இது ட்ராவல் போகும்போது கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேர்ட் ரெசிபி எள்ளு உருண்டை. அயன், கால்சியம், ஹெல்த்தி ஃபேட்ஸ் நிறைந்த ட்ரெடிஷ்னலான ஒரு ஹெல்த்தி உருண்டை. டேஸ்ட்டும் நியூட்ரிஷனும் சேர்ந்த பர்ஃபெக்டான காம்போ இது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எள்ளு, வெல்லம், அதுக்கப்புறமேட்டு ஏலக்காய். அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு பேனில் எள்ளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எள்ளு வறுக்கும் போதே நல்லா வெடித்து வரும். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். அதோட ஏலக்காவையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா ஆறினதுக்கு அப்புறமேட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதோட வெல்லத்தையும் சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதோட கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க.
இப்போது நம்மளோட ட்ரெடிஷ்னலான எள்ளு உருண்டை ரெடி. இப்படி ஹெல்த்தியான டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் வீட்டிலையே செஞ்சு கொடுத்தா பேபிஸ் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அதே சமயம் அயன், எனர்ஜி, நியூட்ரிஷன் எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கும். இந்த 3 ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.